அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் என்னதுன்னா, ஒரு சிம்பிள் மெசேஜ் பாக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு அலர்ட் மெசேஜ் பாக்ஸ். நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு வெல்கம் மெசேஜ் இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணால் அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை இதான் நம்ம டாஸ்க்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேசிக்கான HTML கோட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா பாடி டேக்குள்ளே போய் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு டிவ் ஒன்று போடுறேன். ஸோ இந்த டிவ்வுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், ஒரு ஐடி கொடுக்குறேன். ஸோ அது கூடயே சேர்த்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன், அதுவும் என்னதுன்னா அலர்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிவ்வுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். என்னது? வெல்கம் டு கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆப். ஓகேவா? ஸோ இதான் மெசேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மெசேஜுக்குள்ளே வந்து ஒரு பட்டன். இந்த பட்டனுக்கு நான் ஒரு ஐடி கொடுக்குறேன். அந்த ஐடி பேர் என்னதுன்னா க்ளோஸ். ஓகேவா? ஸோ என்னுடைய கண்டென்ட்டும் க்ளோஸ் தான். ஸோ இப்போ இந்த டிவ் முடிஞ்சிட்டு இதான் என்னது, ஒரு வெல்கம் மெசேஜ் பாக்ஸ். சரியா? இந்த பாக்ஸுக்கு கீழே என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் கொடுக்குறேன். அதனுடைய ஐடி வந்து என்னதுன்னா ஷோ. ஓகேவா? இதுக்குள்ளே கண்டென்ட் ஷோன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் உருவாக்கியாச்சு. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் தேவையான ஸ்ட்ரக்சர் HTML ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கியாச்சு. இதோட அவுட்புட்டை பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஸ்டைல் கொடுப்போம். ஸோ டிசைன் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஹெட் டேக்குள்ளே வந்து டைட்டில் டேக்கு கீழே நான் ஸ்டைல்னு ஒரு டேக் போடுறேன். இதுக்குள்ளே நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூனிவர்சல் செலக்டார், மார்ஜின் 0, பேடிங் 0. ஸோ பாக்ஸ் சைஸிங் இது வந்து பார்டர் பாக்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக கொடுத்துறேன். சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பாடி டேக். ஸோ பாடி டேக் கொடுத்துட்டு வித் 100%. ஸோ ஹைட்டு வந்து 100 VH கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ். ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து சென்டர். ஸோ அலைன் ஐட்டம் அதுவும் சென்டர். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், இது காலம். ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் பொசிஷன் வந்து என்ன பண்ணுறோம், ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து போய் பார்த்தோம்னா ஓகே நமக்கு இங்கே வந்துட்டு சென்டராக வந்துட்டு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த அலர்ட் பாக்ஸுக்கு வந்து நான் ஸ்டைல் கொடுக்குறேன், டாட் அலர்ட் பாக்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், வித்து 300 பிக்சல், ஹைட்டு அதுவும் 300 பிக்சல். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். என்ன கலர்னா #C1 F2 B0. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா சென்டராக கொண்டு வரணும். ஸோ அதனால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ அப்புறம் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னால என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து கேப்பு. ஸோ இதெல்லாம் கேப் கொடுக்க வேண்டாம் இருக்கட்டும். ஸோ ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? சரி ஓகே. ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஓகே. ஸோ இப்போ இது வந்து நமக்கு எதனா வெல்கம் வரணும், அது கீழே அது கீழே கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆப். ஸோ அப்படி வரணும். அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம மெசேஜில் வந்து இந்த வெல்கம் இருக்கா, இதுக்கு இடையில ஒரு பிரேக் டேக், அதே மாதிரி 2
இதுக்கப்புறம் ஒரு பிரேக் டேக். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இது சென்டராக கொண்டு வரணும். டெஸ்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, சென்டராக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே வந்து டெஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஓகே. இப்போ சென்டராக வந்துட்டா. ஸோ இப்போ கொஞ்சம் கேப் தேவைப்படுது இடையில. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், லைன் ஹைட் கொடுப்போம். ஸோ லைன் ஹைட்டு வந்து 1.8 கொடுத்து பார்ப்போம். ஓகே, நீட்டாக இருக்கா. ஸோ இப்போ இதுவும் முடிஞ்சிட்டு டிசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பண்ணோம் வந்து பட்டன், க்ளோஸ் பட்டனுக்கு ஸ்டைல் கொடுப்போம். ஸோ க்ளோஸ் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 பட்டனுக்குமே என்ன பண்ண போகிறோம், பட்டனுக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா ரெண்டுமே பட்டன் தான், பட்டன் டேக் தான். ஸோ நம்ம 2 பட்டனுக்கும் என்ன பண்ணுவோம், அவுட்லைனையும் பார்டரையும் தூக்கிடுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அவுட்லைன் நன், ஸோ பார்டர் நன். சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா ஓகே, அவுட்லைனும் பார்டரும் போயிட்டா. இப்போ பட்டனுக்கு மட்டும் தனியாக ஸ்டைல் கொடுப்போம். அதாவது இந்த க்ளோஸ் பட்டனுக்கு மட்டும் தனியாக ஸ்டைல் கொடுப்போம். ஸோ என்னோட ஐடி என்னது, க்ளோஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஹேஷ் க்ளோஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா பொசிஷன் ரிலேட்டிவ். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு, வேறு வித்து வந்து 100 பிக்சல். ஸோ டெஸ்ட் அலைன் சென்டராக வச்சிடுறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறோம்னா பேடிங், டாப்பு பாட்டமும் 10 பிக்சல், லெஃப்ட்டு ரைட்டு 5 பிக்சல். ஸோ இதுவும் ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் கலர் ஹேஷ் FFB534. ஓகேவா. ஸோ கலர் வந்து ஹேஷ் FBF6EF. ஸோ இது வந்து கலர். சரி ஓகே, இது கொஞ்சம் கீழே வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதோட பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டனுடைய பொசிஷன் வந்து ரிலேட்டிவ், அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், பொசிஷன் ரிலேட்டிவ் வந்துட்டாலே, ரிலேட்டிவ் அப்சல்யூட் கொடுத்துட்டாலே நமக்கு என்ன ஆகும், அதுக்கு வந்து டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஒர்க் ஆகும். ஓகேவா. பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. மற்றபடி வரைய ஃபிக்ஸடு, ரிலேட்டிவு, அப்சல்யூட்டு, வேறு ஸ்டிக்கி இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதெல்லாம் இந்த பொசிஷன் இதெல்லாம் கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ரிலேட்டிவ் கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து டாப்பு வந்து எவ்வளோ கொடுக்கலாம், இதுக்கு ஒரு 50 பிக்சல் கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம்னா ஓகே, மேலேருந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கா. ஓகே, இப்போ அடுத்து இந்த ஷோ பட்டனை கொடுப்போம். ஓகேவா. ஸோ ஷோ பட்டனுக்கு ஐடியை செலக்ட் பண்ணுறேன், ஷோ. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதே தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பேடிங் 10 பிக்சல், அப்புறம் 5 பிக்சல். ஸோ அப்புறம் எப்போ போல வித்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேயே நம்ம கொடுத்துருவோம், பேடிங் வந்து பட்டன்னாலே 10 பிக்சல் 5 பிக்சல், வித்து வந்து 100 பிக்சல். ஸோ அப்படி கொடுத்ததுனால இங்கேயும் பேடிங் கொடுக்க வேண்டாம், வித்து கொடுக்க வேண்டாம். ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறோம், வித்தை ரிமூவ் பண்ணிடுவோம், பேடிங்கையும் ரிமூவ் பண்ணிடுவோம். வேறு ஃபாண்ட் வெயிட்டு இந்த ரெண்டு தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டையும் கட் பண்ணி இங்கேயே கொடுத்துருவோம். சரியா. ஸோ பார்டர் ரேடியஸ் ரெண்டுக்கும் தேவைப்படும். ஸோ இதையும் கட் பண்ணி இந்த பட்டன் டேக்லேயே கொடுத்துருவோம். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம்.
பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்? ஹேஷ் 65B741. ஸோ பேக்ரவுண்ட் கலர். டெஸ்ட் கலர் என்ன கொடுக்கணும்னா ஹேஷ் FP6. ஸோ இந்த அதே கலரை கொடுத்துருவோம். ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம்னா ஃபாண்ட் வெயிட், ஸோ அதெல்லாம் ஓகே தான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், அலர்ட் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்னா அப்சல்யூட்னு கொடுக்கணும். அப்சல்யூட்னு கொடுத்துட்டேன்னா ஓகே. ஸோ ஓகே, இப்போ அப்சல்யூட் கொடுக்கணும் என்ன ஆகும்னா கீழே இருக்கும். அப்சல்யூட் கொடுத்ததுனால என்னாச்சு, இது பட்டன் வந்து உள்ள இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து எனக்கு இதை க்ளோஸ் பண்ணோம்னா எனக்கு பின்னாடியோட ஷோ பட்டன் தெரியும். ஷோ பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து நமக்கு முன்னாடி ஷோ ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், க்ளோஸ் பட்டனுக்கும் ஷோ பட்டனுக்கும் என்ன பண்ண போகிறோம்னா ஈவெண்ட் லிஸ்ட்னு எழுத போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அது எழுதணும். நமக்கு என்ன தேவை? ஸ்கிரிப்ட் டேக் தேவை. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஸ்கிரிப்டுக்குள்ளே போட்டு ஜாவாஸ்கிரிப்ட் தேவை. ஸ்கிரிப்ட் டேக் தேவையில்லை, ஜாவாஸ்கிரிப்ட் தேவை. நான் அதை ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே போடுறேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஷோ இருக்கா, இந்த பட்டனை செலக்ட் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்து இந்த க்ளோஸ் பட்டனை செலக்ட் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த அலர்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ மூணு வேரியபிள் உருவாக்குறோம், 3 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ஷோ ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. எதை செலக்ட் பண்ண போகிறேன்? ஷோவை. ஓகேவா? ஸோ அப்புறம் கான்ஸ்ட் க்ளோஸ் equal to document dot get element by id. எதை க்ளோஸ்? ஸோ இந்த ஷோ அப்படிங்கிற இந்த பட்டனை செலக்ட் பண்ணி ஷோ அப்படிங்கிற வேரியபிளையும் க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி க்ளோஸ் அப்படிங்கிற வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அலர்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் பேர் என்னதுன்னா அலர்ட்னு ஒரு வேரியபிள். அதுக்குள்ளே அலர்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இதுக்குள்ளே வந்து என்னதுன்னா அலர்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இப்போ வந்து இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹைடாக இருக்கணும். எப்போவுமே என்னோடய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே எனக்கு வந்து என்னது ஷோ பட்டன் தான் தெரியணும், இந்த அலர்ட் பாக்ஸ் தெரியக்கூடாது. ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து எனக்கு தெரியுது அலர்ட் பாக்ஸ் அந்த இது ஷோ பட்டனை காணும். ஸோ நான் இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து என்ன பண்ணணும், நான் மறைச்சி வைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த அலர்ட் பாக்ஸ் நம்ம எந்த வேரியபிள், இந்த அலர்ட் பாக்ஸ் நம்ம எந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அலர்ட்னு ஒரு வேரியபிளில். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து அலர்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து போய் பார்த்தோம்னா பாருங்கள் அலர்ட் பாக்ஸ் மறைஞ்சிட்டா. இப்போ ஷோ பட்டன் தெரியுது. ஸோ நான் ஷோ பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு அலர்ட் பாக்ஸ் தெரியணும். அப்போ அந்த அலர்ட் பாக்ஸ்குள்ளே க்ளோஸ் பட்டன் இருக்கும், க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் அது மறையணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த 2 பட்டன் ஷோ க்ளோஸ், இந்த 2 பட்டனுக்கும் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், ஒரு ஈவெண்ட் லிஸ்ட்னு எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோக்கு எழுதுகிறேன். ஷோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன இது கிளிக் தானே, கிளிக் ஈவெண்ட். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறோம், பாக்ஸ் ஷோ. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், க்ளோஸுக்கு எழுத போகிறோம். ஸோ க்ளோஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கிளிக் பாக்ஸ் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இதை வேணால் நான் எடுத்து கீழே போடுறேன். சரியா? ஸோ
இப்போ என்ன பண்ணுறேன், பாக்ஸ் ஷோ தானே, பாக்ஸ் ஷோ. அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டை போடணும், ஏன்னா ஃபங்க்ஷன் தானே. ஃபங்க்ஷன் பாக்ஸ் ஷோ. இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா பாக்ஸ் ஷோ பட்டனை கிளிக் பண்ணது எனக்கு பாக்ஸ் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், அலர்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஏன் ஃப்ளெக்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அலர்ட் பாக்ஸுக்கு நம்ம டிஸ்பிளே என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா, ஒரு சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்னு கொடுப்பாங்க. ஸோ பிளாக்னு மட்டும் கொடுத்துடாதீங்க, நமக்கு வந்து தப்பாக வரும். ஸோ நம்ம ஃப்ளெக்ஸ் தான் கொடுக்கணும். சரியா, நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி வரலாம், இங்கே நம்ம ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறோம், இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு ஷோ ஆகிட்டு. சரி, இப்போ க்ளோஸ் பட்டனுக்கு எழுதுவோம். function dot box close. க்ளோஸ்க்கு என்ன பண்ணணும், ஸோ இதே லைன் தான், அலர்ட் அதை நன் வைக்கணும். சரியா, ஃபங்க்ஷன் டாட் வராது, சாரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா போய் பார்ப்போம். நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் எனக்கு ஷோ ஆகுதா, க்ளோஸ் கொடுத்தா ஹைட் ஆகுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா. கிளிக் பண்ணால் எனக்கு அந்த வெல்கம் மெசேஜ் எனக்கு ஷோ பண்ணுது. என்ன கொடுக்குறோம், வெல்கம் டு கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆப். இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடுது. சரி, நம்ம இங்கே ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக பிளாக் கொடுப்போமா, பிளாக்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். பாருங்கள் அலைன்மெண்ட் மாறுதா. ஸோ என்ன கொடுக்கணும், ஃப்ளெக்ஸ்னு கொடுக்கணும். ஓகேவா, ஷோ க்ளோஸ் ஷோ க்ளோஸ் ஷோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளான வெல்கம் மெசேஜை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, ஒரு பாப்அப் மெசேஜ். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோட் வந்து கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே அந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த கோடை வந்து உங்களுக்கு ஒரு 2-3 வாட்டி பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா 2-3 வாட்டி பாருங்கள், முக்கியமாக செஞ்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ எப்படி நம்ம அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம், எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம ஈவெண்ட் லிசனர் எழுதணும், அது என்ன ஈவெண்ட்டு, கிளிக்கா இன்புட்டாக, இந்த மாதிரி என்ன ஈவெண்ட் தேவையோ அதை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக கால் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அழகான நம்ம ஒரு பாப்அப் மெசேஜ் செஞ்சாச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், செஞ்சு பாருங்கள். ஷோ அண்ட் ஹைடு தான். ஸோ இதுமாதிரி நீங்கள் என்ன நான் வந்து வெறும் வெல்கம் டு கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆப்னு ஒரு மெசேஜ் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய இமேஜ் வச்சு பாருங்கள், இதெல்லாம் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சில இமேஜை ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹோவர் எஃபெக்ட் கொடுத்து பாருங்கள், சின்ன அனிமேஷன் கொடுத்து பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். சரியா, ஸோ சோர்ஸ் கோடு வந்து கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அங்கே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு எதாட்டும் நெக்ஸ்ட்டு டாபிக் எதாவது தேவைன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கீழே. சரியா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறதான் சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.